பச்சை பயிறு கஞ்சி. இது வந்து சிறுபயிறுன்னு சொல்லுவாங்க. எப்போவும் சாதம் வடிக்க அரிசி தான். இந்த அரிசி வந்து டம்ளருக்கு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். எடுத்து அதில் கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டு, வெந்தயம் நிறைய போட்டோன்னா கசக்கும், அதனால் அளவாக போட்டால் போதும். வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி கொதிக்கும்போது அதில் போட்டு வேக விட்டுறலாம். ஒருக்க கரண்டி வச்சு கிண்டி விட்டு வேக விட்டுறலாம். இதில் பூண்டு வந்து நம்ம நிறைய போடலாம். பூண்டு வந்து கஞ்சி குடிக்கும்போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இதுலேயே முருங்கைக்கீரை இருந்துன்னா ஒரு பிடி முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா கழுவி இதில் போட்டு வேக விடலாம். அது வந்து முருங்கைக்கீரை கஞ்சி, உடம்புக்கு ரொம்ப சத்து. இதுவும் உடம்புக்கு நல்லது தான். முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை இதே போல் தான் இதெல்லாம் போட்டுட்டு முருங்கைக்கீரையும் போட்டு வேக வைக்கலாம். அது முருங்கைக்கீரை கஞ்சி. நாங்கள் காய்ச்சல் டைமெல்லாம் அப்படி குடிப்போம். இப்போ கஞ்சி ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பும், தேங்காய் திருவி போடணும். தேங்காய் திருவி நிறைய போடலாம். போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தேங்காய் போடல, உப்பு மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் துவையல் அரைக்கணும். புளி எல்லாம் வச்சு கொஞ்சம் காரமாக அரைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கஞ்சி சில நேரம் ஆறும்போது தண்ணி இல்லாமல் இருக்கும். நம்ம சுடு தண்ணியை ஊற்றி உப்பும் போட்டு சாப்பிட்லாம்.